இப்போ ஆடி ஆஃபர் சொல்றதா சொல்லியிருந்தீங்க. என்ன ஆடி ஆஃபர் வரும்? ஆடி ஆஃபர்னா என்னன்னா சைட் வாங்குறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் அது எவ்வளவு காஸ்ட் வருது? அது 25,000 வருது. அன்னூரை தாண்டி ஓதிமலை முருகன் கோயில் இருக்குங்க. அது பக்கத்துல சத்தியமலை மெட்டுப்பல ஹைவேல சைட் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ ஓதிமலை முருகர் கோயில் சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் நியர்பைல தான் இந்த லோ பட்ஜெட் பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. டிடிபி ரெராப்போட சைட் ஒன்று இருக்கும். நம்ம புஞ்சை புளிய மாட்டீங்க. சைட்ல 8 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நியர்பை இருக்குங்க. லோ பட்ஜெட்ல லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த பட்ஜெட் தாராளமா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லாவே இருக்கும். ஹாய் டீனோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிடிசிபி பிளாட்ஸ்ங்க. லோ பட்ஜெட் பிளாட்ஸ் தான் உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ உங்க பேரு, இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிடுறீங்களா? என் பேரு பார்த்தா லிங்கம்ங்க. ரியல் ப்ரொமோட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, லோ பட்ஜெட்ல இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு? இது பாத்தீங்கன்னா நம்ம அன்னூரை தாண்டி ஓதிமலை முருகன் கோயில் இருக்குங்க. அது பக்கத்துல சத்தியமலை மெட்டுப்பல ஹைவேல சைட் லொகேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அன்னூர்ல இருந்து ஓதிமலை போற ரூட்டுங்களா? ஸோ ஓதிமலை முருகர் கோயில் சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் நியர்பைல தான் இந்த லோ பட்ஜெட் பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. ப்ராஜெக்டோட நேம் என்னதுங்க? இது ஸ்ரீ சாய் அவென்யூங்க. ஸ்ரீ சாய் அவென்யூ. ஸோ ஸ்ரீ சாய் அவென்யூ. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் குள்ள என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 24 ஏக்கர்ல போட்டிருக்கோங்க. ஓகே, நம்ம கிராண்ட் ஆர்ச் பண்ணிருக்கோம். 30 அடி தார் ரோடுங்க உங்களுக்கு. அதுபோக பார்க்கு, அதுபோக ஈப்லைன் சோலார் போட்டிருக்கோங்க சைட்டுக்குள்ள. டிடிபி ரெராப்போட சைட் ஒன்று இருக்கும். ஓகே, டிடிசிபி ரெராப்போட எல்லாமே இருக்கு. ஓகே, சோ நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு? நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் நியர்பைனா நம்ம புஞ்சை புளிய மாட்டீங்க. சைட்ல 8 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நியர்பை இருக்குங்க. நம்ம சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஆன் ரோட்ல போட்டுருக்க வாசி சத்தியமலை மெட்டுப்பலம் ஹைவே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நமக்குள்ளே சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டருங்க. பெரிய கள்ளிப்பட்டி செக் போஸ்ட் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க சிறுமுகை இதே மாதிரி பெரிய கள்ளிப்பட்டி புளியமட்டி பரப்பல இருந்தா நம்ம சைட்டு வெளியே பஸ் வருங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து புளியமட்டி ஒரு 8 கிலோமீட்டர் தான். இந்த சைடு போனா நான் பெரிய கள்ளிப்பட்டி செக் போஸ்ட்டுங்க. பெரிய கள்ளிப்பட்டி மெயின் ஏரியா உங்களுக்கு பஞ்சாயத்து. ஓகே, சோ ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ரொம்ப அவுட்டர்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்க வேணாம். அங்க இருந்து புளியம்பட்டி ஒரு 8 கிலோமீட்டர். இவர் சொன்ன மாதிரி பக்கத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பைலேயே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்கு. லோ பட்ஜெட் சொல்லிட்டோம், என்ன பிரைஸ்ன்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். சோ என்ன பட்ஜெட்ல நம்ம கொடுக்க போறோம்? நம்ம பாத்தீங்கன்னா 195 ஸ்டார்டிங், 1,95,000 ரூபாய். கைஸ், ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1,95,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் எவ்வளவு சென்ட்ல இருந்து வாங்குற மாதிரி இருக்கு? மினிமம் 2.5 சென்ட்டுங்க. எல்லாமே 2.5 சென்ட்ல ஒரு 620 பிளாட் போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு 310 பிளாட் முன்னாடி சோல்ட் பண்ணிட்டோம். இப்போ 310 பிளாட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா இந்த பிளாட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வெளியெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏரியால கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட் வெறும் 1,95,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லேண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல வீடு கட்டி தராங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம லேண்ட் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சைட்டுல. நம்ம கிளைண்ட் நம்ம நம்பி வந்தாங்கன்னா நம்ம வீடு கட்டி தரலாம். கண்டிப்பா வீடு கட்டி தரலாம். அதுக்கான தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவே இருக்கு. நம்ம லோன் பண்ணி தருவாங்க. இப்போ லோ பட்ஜெட்ல பாதி பேர் லேண்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டு தந்துருவாங்க. கண்டிப்பா 70-75% லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம். ஓகே, லேண்டுக்கு பண்ணி தருவீங்க? லேண்ட் பண்ணி தருவோம். ஏன்னா சில பேர் அந்த 2 லட்சம் ரூபாவே கட்ட முடியாது, அவங்களுக்கு லோன் பண்ணி தரலாம். அவங்களுக்கு வந்து 80% லோன் பண்ணி தருவோம். கண்டிப்பா. ஓகே, சோ நீங்க லோ பட்ஜெட்ல நீங்க லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தா இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தருவாங்களா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா லேண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபாய் தான். அதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க லோன் ஆப்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியா, நான் கையில ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்காக பாத்துட்டு இருக்கேன்னா தாராளமா இந்த ப்ராஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க ஆங்கிலோ இந்தியனா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லாவே இருக்கும். இப்போ இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன்? இப்பயே நம்ம 395 கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா நம்ம சோல்ட் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா பேரும் நகை வாங்குறதோட நீங்க லேண்ட்ல வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டருங்க. ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பான ஒரு அப்ரிசியேஷன் இருக்குங்க. ஓகே, சோ கண்டிப்பா நீங்க லோ பட்ஜெட்ல லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக பாத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் தாராளமா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸ்ரீ சாய் அவென்யூ ஓதிமலை முருகர் கோயில் சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நியர்பைல தாங்க இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சுத்தி எத்தனை ஏக்கர் சொல்லியிருந்தீங்க? 24 ஏக்கர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு 24 ஏக்கர்ஸ். ரொம்பவே கிரீனரியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இடத்த. இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ புதுசா ஒரு ஃபேமிலி குடி வராங்கன்னா இங்க இருந்து வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொன்னா பக்கத்துல நியர்பைல ஏதாவது கம்பெனி ஏதாவது இருக்கா? பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஆப்போசிட் உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்குங்க. ஓகே, அதுலயே 3 ஷிஃப்ட் ஒர்க் நடக்குது. நம்ம ஒர்க் வேணாங்க போய்க்கலாங்க. ஒர்க் வேணாலும் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ நீங்க ஆல்ரெடி லோ பட்ஜெட்ல 1,95,000 சொல்லிட்டீங்க, 1,95,000 சொல்லியாச்சு. இப்போ ஆடி ஆஃபர் சொல்றதா சொல்லியிருந்தீங்க, என்ன ஆடி ஆஃபர் வரும்? ஆடி ஆஃபர்னா என்னன்னா நம்ம சைட் வாங்குவீங்க, சைட் வேண்டி கேட்பீங்க, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா தருவீங்க. ஓகே, அது வச்சு அப்ப தரலைங்க. இப்போ வந்து நம்ம ஆடி ஆஃபர்ல என்னன்னா சைட் வாங்குறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் அது எவ்வளவு காஸ்ட் வருது? அது 25,000 வருதுங்க. நம்ம ஃப்ரீயா நம்ம அப்ராக்சிமேட் ஒரு 25,000 வரும். கைஸ் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்
பட்ஜெட் பிளாட்ல வெறும் 1,95,000 கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ ஆடி ஆஃபரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா அந்த 1 மந்த் வரைக்கும். அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ வீடியோல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிருங்க. ஏன்னா அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீ இந்த ஆடி ஆஃபர் வரைக்கும் தான். அது இந்த லோ பட்ஜெட் பிளாட்ஸ்ல நீங்க வீடா பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல லேண்டா பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி தாராளமா நீங்க இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.